விருச்சக ராசி நேயர்கள், விருச்சக ராசி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த ராசியை ரொம்ப மோசமான ராசினே முத்திர குத்தி வச்சு எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. விருச்சக ராசி மிக மிக சிறப்பான ஒரு அம்சம் கொண்ட ஒரு ராசி. 12 ராசியிலேயே நுண்ணிய அறிவு கொண்டவங்க. இந்த விருச்சக ராசிக்கு எப்படிப்பட்ட மன உளைச்சல்? ஹெல்ப் பண்ண போனங்க, ஒரு 2 வார்த்தை பேசுனேன், அவள்தான் குடும்ப சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உளறிட்டு வந்துட்டா. இவகிட்ட பேச்சுவார்த்தையே வைக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்டவங்க விருச்சக ராசி. அதோட மன உளைச்சல் குமுறல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கட்டத்துல இந்த சாமி ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு கோவம் கத்துவாங்க விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், ரிவெஞ்ச் வச்சாங்க அப்படின்னா அடிக்காம விடவே மாட்டாங்க. சிம்மத்துக்கு அடுத்தது சிம்மம் நேரா அடிக்கும், விருச்சகம் சுத்தி வலிச்சு அடிக்கும். வாழ்க்கையில கண்டிப்பா விருச்சக ராசிய இவங்களா கொஞ்சம் துர்திருஷ்டங்க, வீட்டுல பஞ்சாயத்தே பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த பேரை சொல்லுவாங்க, அதுவும் நம்பிக்கையானவங்களே சொல்லுவாங்க. சோ இந்த விருச்சகத்தோட மன உளைச்சல் எப்படி இருக்கும்னா, குடும்பத்துக்குள்ள தனிமைப்படுத்தப்பட்டது. ஒரு ஆபீஸ் இருக்குன்னா இவங்க நல்ல ஹை குவாலிட்டியா இருப்பாங்க, ஆனா சுத்தி உள்ளவங்க யாரும் இவங்க கிட்ட பேச மாட்டாங்க, இவங்களை ஒதுக்கி வைப்பாங்க. இவங்களோட டேலண்ட்டை உலகம் பாராட்டும், ஆனா உடன் இருக்கக்கூடிய நபர்கள் ஒதுக்கி வைப்பாங்க, பொறாமப்படுவாங்க இவங்களை பார்த்து. அதுக்காக நிறைய இடைஞ்சல்கள் கொடுப்பாங்க. சிலர் தவறான பேரையே சுட்டி கொடுப்பாங்க, அதை பல பேர் நம்பி இவங்களை தூத்துறது பேசுறது. சில இடங்கள்ல ஜாதக கட்டம் சரியா அமைஞ்சிச்சுன்னா ரிவெஞ்ச் சூப்பரா அடிப்பாங்க, சரியா அமையல அப்படின்னா மனசோட குமுறி குமுறி ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருவாங்க. எவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் இருந்தாலும் எப்படி கண்ணு தெரியலன்னா ஒரு கண்ணாடியை போட்டுக்கிறோமோ, இவங்களோட கண்ணாடி பார்வை எப்படி இருக்கணும், வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவங்க சரியான கேரக்டர் கிடையாது, பொறுப்பு இல்லாதவங்க, இந்த மாதிரி பேர்கள் எல்லாம். ஆனா குடும்ப உறவினர்களால பாதிப்புகள் இவங்க தான் காரணமே. ஒன்று அவங்க நகையை வாங்கி வச்சிருப்பாங்க, இல்லை அவங்க கிட்ட பணத்தை வாங்கியிருப்பாங்க, திரும்ப கொடுக்க முடியாம போயிருக்கும். அதனால திட்டுக்களை பேச்சுக்களை காதுல வாங்கிட்டு கம்முன்னு வாழ்ற விருச்சகமும் இருக்கு. அதனால மன உளைச்சல்ல சபிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. விருச்சக ராசியை சுத்தி இருக்கக்கூடியவங்க அவங்க சாவனையை அவங்க வாங்குறாங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்க உடம்புல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும் போது, ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பா கால் நரம்புகள், உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள், எதுவும் இல்லை, சுகர் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாம் பேசுவாங்க. ஆனா உடம்புல ரத்த ஓட்டம், கெட்ட ரத்த ஓட்டம் அது அதிகமா இருக்கும். பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய மன உளைச்சலுடைய வெளிப்பாடு. கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. இது வரைக்கும் நிறைய தலைப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, எல்லாரிடத்துலயும் மனிதனாக பிறந்த எல்லார்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குணம், அதாவது மன உளைச்சல். எந்த மாதிரியான மன உளைச்சல் பொதுவான குணமா இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு இப்ப மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, சில கேரக்டர்ஸ் சில விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும், மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி எதன் ரீதியாக தொந்தரவுகள் மன உளைச்சல் ஏற்படும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை விரிவா பார்க்கலாம். விருச்சக ராசி நேயர்கள், விருச்சக ராசி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த ராசியை ரொம்ப மோசமான ராசினே முத்திர குத்தி வச்சு எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. விருச்சக ராசி மிக மிக சிறப்பான ஒரு அம்சம் கொண்ட ஒரு ராசி. 12 ராசியிலேயே நுண்ணிய அறிவு கொண்டவங்க. இந்த விருச்சக ராசிக்கு எப்படிப்பட்ட மன உளைச்சல்? ஹெல்ப் பண்ண போனங்க, ஒரு 2 வார்த்தை பேசுனேன், அவள்தான் குடும்ப சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உளறிட்டு வந்துட்டா. இவகிட்ட பேச்சுவார்த்தையே வைக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்டவங்க விருச்சக ராசி. அதோட மன உளைச்சல் குமுறல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கட்டத்துல இந்த சாமி ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு கோவம் கத்துவாங்க விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், ரிவெஞ்ச் வச்சாங்க அப்படின்னா அடிக்காம விடவே மாட்டாங்க. சிம்மத்துக்கு அடுத்தது சிம்மம் நேரா அடிக்கும், விருச்சகம் சுத்தி வலிச்சு அடிக்கும். அப்ப இந்த விருச்சகம் சொல்லும் போது மன உளைச்சல் எங்களா இருக்கும்? குடும்ப பிரச்சனை, இல்லற பிரச்சனை, தாம் பேச்ச பசங்க கேட்கலன்னா உச்சக்கட்ட மன உளைச்சலுக்கு போய் அவங்கள அடிக்கிறதோ திட்டுறதோ எல்லாத்தையும் காட்டும். ஸோ நம்ம பார்க்கறது பொது பலன். மன உளைச்சல்கள் எப்படி இவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தும் அப்படிங்கிற பொது பலன். நிறைய ஜாதகத்துல விருச்சகத்திலே குரு இருக்கும், அவங்கள மாதிரி ஒரு அப்பாவி சாந்தமானவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இது விருச்சகம்ன்ற ஒரு ஃபோட்டோ. ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஃபேன் இருக்கும், இங்கே லைட் இருக்கும்னு சொல்கிற மாதிரி இவங்க காசிப்ல தான் அதிகமான மன உளைச்சலை பார்ப்பாங்க. ஸோ இவங்களை ஆனால் வாழ்க்கையில் கண்டிப்பாக விருச்சக ராசியை
இவங்களா கொஞ்சம் துரதிருஷ்டவங்க, வீட்டில் பஞ்சாயத்தே பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த பேரை சொல்லுவாங்க, அதுவும் நம்பிக்கையானவங்களே சொல்லுவாங்க. ஸோ இந்த விருச்சகத்தோட மன உளைச்சல் எப்படி இருக்குன்னா, குடும்பத்துக்குள்ள தனிமைப்படுத்தப்பட்டது. ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா இவங்க நல்ல ஹை குவாலிட்டியா இருப்பாங்க, ஆனா சுத்தி உள்ளவங்க யாரும் இவங்க கிட்ட பேச மாட்டாங்க, இவங்களை ஒதுக்கி வைப்பாங்க. இவங்களோட டேலண்ட்டை உலகம் பாராட்டும், ஆனா உடன் இருக்கக்கூடிய நபர்கள் ஒதுக்கி வைப்பாங்க, பொறாமப்படுவாங்க இவங்களை பார்த்து, அதுக்காக நிறைய இடைஞ்சல்கள் கொடுப்பாங்க. சிலர் தவறான பேரையே சுட்டி கொடுப்பாங்க, அதை பல பேர் நம்பி இவங்களை தூத்துறது பேசுறது. சில இடங்கள்ல ஜாதக கட்டம் சரியா அமைஞ்சிச்சுன்னா ரிவன் சூப்பரா அடிப்பாங்க, சரியா அமையல அப்படின்னா மனசோட குமுறி குமுறி ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருவாங்க. அதிகப்படியாக தைரியமா இருக்கக்கூடிய ராசி 12 ராசியில விருச்சகம் தான் நம்பர் 1. எதையும் தாங்கி போராடி செல்லக்கூடியவங்க. அப்படி விருச்சக ராசி விருச்சக லக்னத்தை ஒரு ஜாதகம் போறது கிரகங்கள் சரியான நிலையில அமைஞ்சிச்சுன்னா இவங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே முடியாது. எல்லாருக்குமே தெரியும் பெருந்தலைவர்கள்ல யாரெல்லாம் விருச்சகம்ட்டு. அப்போ இந்த விருச்சக ராசின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது குடும்ப உறவுகள், குடும்பத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். சிம்மம் நேரடியா பேசும், இது மறைமுகமா பேசும். ஆனா இவங்க கிட்ட இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா 10 வாட்டி சொல்லி காட்டிட்டு இருப்பாங்க, நான் தான் வாங்கிட்டு வந்தேன், நான் தான் வாங்கிட்டு வந்தேன் சொல்லிட்டு வருது. நல்லா பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த 10 வாட்டி ஒரே விஷயத்த 2-3 வாட்டி பேசி 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 கூட இருக்கக்கூடியவங்களே மனஸ்தாபத்தை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2 வாட்டி தானே சொன்னேன், இது என்ன, இது கூட கேட்டுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி உடனே கண்ணீர் விட, கடகத்துக்கு அடுத்தது உடனே மன உளைச்சல கண்ணீர் விடக்கூடியவங்க, உடனே சிரிக்கக்கூடியவங்க. கடகமாக வந்து சோகத்துல உட்காந்துருக்கும், இது உடனே அழுகும், உடனே சிரிப்பாங்க, ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க அந்த இடத்த. ஆனா நிறைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல லாஸை பார்த்தவங்க இந்த விருச்சகம். நீ இருக்கல, நீ பார்த்துக்க, உன்னை நம்பிதான் நான் இருக்கேன், நீ சூப்பரான ஆளு, அவன் என்னை ஏமாத்த மாட்டான், மொத்தத்துட்டு போனதுக்கு அப்புறமா அவனை சபிச்சு அவனை திட்டி அவன் மன உளைச்சலை பார்க்கறது வேஸ்ட். ஸோ ஆரம்ப கட்டத்துலேயே உங்கள் ஜாதகத்தில் கூட்டு வியாபாரம் சரிப்பட்டு வருமா இதெல்லாம் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் பூர்வீகம் தெரியாதவங்களா இருப்பாங்க, அப்பா மட்டும் தெரியும், அம்மா மட்டும் தெரியும், இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் ஏது இருந்தோம், குலதெய்வம் தெரியாதவர்கள் அப்படின்னா விருச்சக ராசி விருச்சக லக்கணம். குலதெய்வத்தை மாற்றி கும்பிடுறோம், ஓவராக கும்பிடுவாங்க, ஆனால் அந்த குலதெய்வம் வந்து மாறி இருக்கும், வழிபாடு முறை மாறி இருக்கும். இவங்க கும்பிட்றதுனால தான் குடும்பமே நல்லா இருக்கு, இவங்க மைண்ட் செட். இவங்க ஒன்று நம்பிட்டாங்கன்னா எல்லாரும் நம்பணும். இந்த விருச்சக ராசி விருச்சக லக்கணம் குடும்பத்தில் ஹெட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இவங்க சொன்னால் அதுக்கு நம்பணும், இவங்க சொன்னால் அதை செய்யணும். யார் எவ்வளோ என்ன செஞ்சு கொடுத்தாலும் திருப்தி ஆக மாட்டாங்க, அவங்களே அந்த வேலையை செஞ்சாதான் திருப்தி ஆவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் இருக்கு, ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா சம்பளம் கொடுக்க முடியலனாலும் இவங்க ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணி எப்படியாவது இதை புரட்டி கொடுக்கணுன்றத முயற்சி பண்ணக்கூடியவங்க. எவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் இருந்தாலும் எப்படி கண்ணு தெரியலன்னா ஒரு கண்ணாடியை போட்டுக்கிறோமோ, இவங்களோட கண்ணாடி பார்வை எப்படி இருக்கணும், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க சரியான கேரக்டர் கிடையாது, பொறுப்பு இல்லாதவங்க, இந்த மாதிரி பேர்கள் எல்லாம். ஆனால் குடும்ப உறவினர்களால் பாதிப்புகள் வந்து இவங்க தான் காரணமே. ஒன்று அவங்க நகையை வாங்கி வச்சுருப்பாங்க, இல்லை அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கியிருப்பாங்க, திரும்ப கொடுக்க முடியாமல் போயிருக்கோம், அதனால திட்டுக்களை பேச்சுக்களை காதுல வாங்கிட்டு கம்முன்னு வாழ்ற விருச்சகமும் இருக்கு. அதனால மன உளைச்சல்ல சபிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. விருச்சக ராசியை சுத்தி இருக்கக்கூடியவங்க அவங்க சாபனை அவங்க வாங்குறாங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்க உடம்புல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும் போது ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பா கால் நரம்புகள், உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள், எதுவும் இல்லை, சுகர் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் உடம்புல ரத்த ஓட்டம், கெட்ட ரத்த ஓட்டம் அது அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய மன உளைச்சலுடைய வெளிப்பாடு. ஸோ நிறைய இடங்கள்ல தேவையில்லாமல் போய் கலந்துக்கிறேன், தேவையில்லாமல் போய் இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டு அந்த இடத்துல அவங்க முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்துருக்கூடாது, தேவையில்லாமல் வந்துட்டேன், அந்த இடத்தோட ஹாப்பினஸை ஸ்பாயில் பண்ணி விடுறதும் இந்த விருச்சகம் தான். ஸோ அந்த ஸ்பாயில் பண்ணும்போது அத்தனை பேருடைய தாக்கத்தை கேட்கும்போது அதை உட்காந்து ஃபீல் பண்ணுறது, ஏன் பேசணும், ஏன் வாங்கணும், ஏன் போகணும், ஆசைகள் அதிகம்தான். ஆனால் தகுதிக்கேற்றபடி ஆசைப்படுறது, தகுதிக்கேற்ற இடத்துக்கு போகிறது சிறப்புகளை தரும். தேவையில்லாத மனக்குழப்பங்களை, ஏன்னா விருச்சகம் சொல்லும்போது சந்திரன் நீச்சம் அடைகிற ராசி, தேவையில்லாத மனக்குழப்பங்களை தனக்குள்ள திணிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து அந்த ரூபத்தை திட்டிக்கிட்டே இருக்கிறது விருச்சக ராசி. இல்யூஷன், இவங்க மைண்ட் செட்குள்ள ஒரு இல்யூஷன், இவங்களோட உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஒரு வார்த்தை சொன்னோன்னா இவங்களே ஒரு இல்யூஷனை உருவாக்கி அதை பேசி 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 யாருமே இல்லைனாலும் தனியாக உட்காந்து பேசுகிற ராசி விருச்சக ராசி.
பேசி பேசி குமுறிட்டு இருக்கக்கூடியவங்க, சின்ன தப்பை கூட மன்னிச்சிருவாங்க, பெரிய பெரிய தப்புகளை கூட மன்னிச்சிருவாங்க. ஆனா இவங்களோட கேரக்டர் வைஸ் பேசுறப்ப அவனை பார்க்கும் போதெல்லாம் திட்டிட்டு இருக்கும். ஸோ எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலும் விருச்சக ராசி 45+ வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள இலூஷன் சார்ந்த ஒரு மன உளைச்சல் இருக்கும். அதை ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களை ஒத்துக்கிட்டு இவங்களை சரி பண்ணணும்னு நினைச்சா தாராளமாக சரி பண்ணலாம். ஆனால் வரமாட்டாங்க, அந்த அளவுக்கு இவங்க கக்கியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாம் பொது பலன். ஸோ ஒரு ஜாதகத்தில் குருவோ சுக்கிரனோ சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள மாதிரியான நிறைய யோகா, நிறைய சயின்டிஸ்ட் விருச்சக ராசி தான். ஆய்வுகளில் சைக்காட்ரிஸ்டாக இருக்கக்கூடியவங்க விருச்சக ராசி தான். ஆனாலும் கிரக நிலையை பார்க்கும்போது இந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். யாரை வழிபாடு பண்ணலாம்? எம்பெருமானு தான் ஒரே விஷயம். வீட்டில் துளசி தெரிய வைங்க. இந்த விருச்சக ராசி விருச்சக லக்னம் இருக்காங்க, குழந்தை பருவத்தை அந்த துளசி செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லுங்க, அங்கே உட்கார சொல்லுங்க. அந்த அருமா தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெடிசனே. ஸோ உங்களோட ஜாதக ரீதியாக ஏதேனும் சந்தேகம் இருக்கு, இந்த மாதிரி இல்யூஷன் எனக்கு இருக்குங்க, நான் இதுலேருந்து எப்படி வெளியில வர்றது, இல்லை என் ஜாதக ரீதியாக ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றவங்க தாராளமாக எங்களை அணுகி உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். நன்றி.